நினைப்பதற்கும் நான் செபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி வாழ்வோம். ஐந்தாவது ஒரு ஆசீர்வாதம், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னோடு கூட இருப்பேன். இதெல்லாம் எப்படி பாஸ்டர் நம்புறது? கர்த்தர் சொல்றார், நீ நம்பினாலும் நம்பாட்டாலும் சரி, கர்த்தரை விசுவாசிக்கிறேன்னு சொன்னா உன் நிழல் உன்னை விட்டு மாறாதது போல கர்த்தர் உன்னோடு கூடவே இருப்பார். அப்பா கூட இருந்தா உன்னை ஜெயிப்பவன் யார்? உனக்கு எதிராய் பேசுகிற நாவை நீ குற்றப்படுத்துவாய். ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். உன் சத்துருக்கள் உனக்கு முன் நிற்பதில்லை, அவர்கள் இல்பொருளாவார்கள். நீ அவர்களை ஜெயிப்பாய். கர்த்தர் உன்னோடு இருந்தால் உன்னுடைய கடல் கொந்தளிக்கலாம், பிரயாணம் ஒருவேளை தடைபட்டது போல இருக்கலாம், உன் படகுக்கு சேதம் வராது. கடலிலே நடந்து உன் படகில் இருக்கிற கர்த்தராகிய இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டி இறையாத என்று சொல்லி கொந்தளிப்பை அமர்த்தி போடுவார். அவர் உன்னோடு கூட இருப்பார். 7 மடங்கு நெருப்புக்கு கூட அஞ்சாத, அக்கினியின் உக்கிரம் உன்னை அவித்து போடாது. கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். சிங்கத்தின் வாய்கள் கட்டப்படும். கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். வெண்கல சங்கிலிகளையும் இரும்பு தாழ்பால்களையும் நீ உடைப்பாய். ஆசீர்வாதம் மதகுகள் திறக்கும். கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். நீ சிறுக மாட்டாய், நீ பெருகுவாய். நீ குன்றி குறுக மாட்டாய், நீ துளிர் விட்டு பூ பூத்து காய் காய்த்து நீ கனி தருவாய். யாக்கோபே, நீ வேர் பற்றி பூ பூத்து காய் காய்த்து கனி தருவாய். முளையிலே கிள்ள நடச்சா கூட தெய்வம் விடமாட்டார். நீ செழிச்சுக்கிட்டே இருப்ப, நீ சிரிச்சுக்கிட்டே இருப்ப, நீ வளர்ந்துகிட்டே இருப்ப, நீ ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருப்பாய். கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. யார் கூட இருந்தவங்க போனாலும் பரவாயில்ல, அப்பா உன்னை விட்டு போக மாட்டார். இன்னொரு ஆசீர்வாதம், அவர் உன்னை வாழ்நாளெல்லாம் காப்பார். ஆமென். யாதையோ பலவீனமோ பாடுகளோ கஷ்டங்களோ மந்திரமோ தந்திரமோ சூனியமோ யாதும் உன்னை தொடாது. உன்னை அவர் காப்பார். நினைப்பதற்கும் நான் செபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி வாழ்வோம்.